ஹாய்! இந்த மாரி வீடு ஃபுல்லா டாய்ஸ போட்டு விளையாடுனேன்னா, ஆதியா குட்டிக்கு தூக்கமே வராது. எவ்வளவோ சொல்லுவான், "எடுத்து வைடா, எடுத்து வைடா, எடுத்து வச்சுட்டு தான் தூங்கணும்" அப்படின்னு. கொஞ்சம் எடுத்து வைப்பான். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். முன்னாடிலாம் பயங்கர கோவம் வரும். இப்பலாம் நான் சிரிச்சுக்கிட்டே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா, அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் வீடு ஃபுல்லா கிளீனா இருக்கும். வீட்ல அமைதியா தான் இருக்கும். அவன் வந்து பெருசா சத்தம் போட மாட்டான், பேச மாட்டான். அப்படிலாம் யோசிக்கும்போது, இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் அவனுக்காக செய்ற ஃபுட்டு, அப்புறம் அவனுக்காக நம்ம பண்ணுவோம் இல்லையா? அந்த விஷயத்துல நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ. இப்ப வேற மாரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் இப்பலாம். கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா, அவனுக்குன்னு ஒரு வேலை வரும். அவனுக்குன்னு ஒரு படிப்பு வரும். ஸோ, அத நோக்கி அவன் போயிடுவான். இன்னைக்கு அவனுக்காக நான் வந்து இட்லியும், வடகறியும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ, ஜூஸ் கேட்டிருந்தான். அதனால இன்னைக்கு கேரட் ஜூஸ் நான் தான் போடலான்னு வந்தேன். எப்பவுமே உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம லிட்டில் செஃப் வந்துருவாரு போடுறதுக்கு. அவனுக்கு கேரட் ஜூஸ், எனக்கு சூப்பரான காஃபி. இந்த மாசம் நான் வந்து புதுசா இந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன். நெறைய பேருக்கு தெரியும். எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இதுல நல்லா பெரிய பெரிய கிரானியூல்ஸா இருக்கு. நல்லா வாசனையா, அரோமாவா அது நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருக்கு. வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காஃபியோட பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலனா எனக்கு வந்து தூக்கமே வராது. நானும் ஆத்யாவும் இன்னைக்கு யாருமே இல்லாதனால உட்காந்து சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட்ட என்ஜாய் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.